எல்லோருக்கும் வணக்கம். எப்ப பார்த்தாலும் நிஃப்டி அமைதியாக இருப்பது ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம யாரும் சம்பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் எந்த பக்கம் மூவ் ஆகாம உட்கார்ந்துருக்கான். ஆனா நீங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றத்தை உன்னித்து கவனித்தீர்களே ஆனால் மொத்தமாக சூதாட்டமாக மாறிவிட்டது நம்மளது ஷேர் மார்க்கெட். முதல்ல நமது ஷேர் மார்க்கெட் மிகவும் அருமையா இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் தினமும் நம்மளுடைய மார்க்கெட்ல டெய்லி எக்ஸ்பைரி அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பைரி. உடனே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் என்பது சூதாட்டமாக மாறிடுச்சு. அந்த சூதாட்டத்துல தோத்தது வேற யாரும் இல்ல, நம்ம இந்திய மக்கள் தான். லட்சம் கோடிக்கு மேல லாஸ் என்பது பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் வெளிநாட்டுக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் செபி பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு மறுபடியும் நமது மார்க்கெட்டை பல்வேறு காரணங்கள் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணாங்க. என்னென்ன கொண்டு வந்தாங்க? டெய்லி நீ ஷேர் மார்க்கெட்ல எக்ஸ்பைரி விற்க கூடாது, வீக்லி 2 நாள் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. என் அறிவின் சிகரமே, நீ இத்தனை நாள் எங்கிருந்தாயடா அப்படின்ற மாதிரி பல ஐடியாக்கள். மார்ஜின் அதிகப்படுத்துறது, கரெக்டா எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்ஜின் அதிகப்படுத்துறது, திடீர்னு அதிகமா லாஸ் ஆகிற மாதிரி இருந்தா அந்த சமயத்துல மார்ஜின் அதிகப்படுத்துறது, பிசிக்கல் கான்ட்ராக்ட்ஸ், நிறைய வழிமுறைகளை மறுபடியும் சிபி திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் மார்க்கெட்டை சூதாட்டம் இல்லாம பார்த்துக்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் நமது மார்க்கெட் சிஐஎஸ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்றது ஒன்றை கொண்டு வந்து கம்ப்ளீட் ஜீரோ ஹீரோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா 3:05 3:10க்கு ஏதாவது விலை மிக குறைவாக இருக்கக்கூடிய கால் புட் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டு எவனுக்குமே ஒன்றும் தெரியாது. எல்லாரும் கண்ணை மூடுங்க அப்படின்னு எல்லாரும் கண்ணை மூடுவோம். 10 நிமிஷம் கழிச்சு எல்லாரும் கண்ணை திறங்க அப்படின்னு எல்லாரும் கண்ணை திறப்போம். உடனே அந்த மார்க்கெட் நிப்டியாக இருந்தால் 100-200 பாயிண்ட் மேலேயோ கீழேயோ இருப்பதோ, அல்லது சென்செக்ஸ் ஆக இருந்தால் 400 பாயிண்ட் மேலேயோ கீழேயோ இருப்பதாக காமிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கண்கட்டு வித்தை. ஸோ இதனால எத்தனையோ பேர்த்துக்கு நஷ்டங்கள் வருகிறதாக பல்வேறு தகவல்கள் என்பது தெரிவிக்கின்றன. பார், முழுசா சந்திரமுகியா மாறி நிக்கிற கங்காவை பார் அப்படின்னு நல்லா இருந்த மார்க்கெட் இடையில கெடுத்து விட்டுட்டு மறுபடியும் நல்ல மார்க்கெட்டா பண்ணி மறுபடியும் இப்போ மொத்த சூதாட்ட கிளப்பாக நமது ஷேர் மார்க்கெட் என்பது மாறி இருக்கிறது. இனி எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன் பையர்ஸ் கரெக்டா 3:05 3:10க்கு போயிட்டு ஏதாவது கால் புட் ரண்டி வாங்கி வைக்கலாமா அல்லது என்ன பண்ணலாம், இதுதான் கம்ப்ளீட் ஜீரோ ஹீரோ அப்படின்றது. அந்த மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க. ஆனா செல்லர்ஸ் ஒன்றும் சும்மா சுண்டக்கா பசங்க கிடையாது. உடனே அவங்க இப்ப என்ன ஐடியா பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பணத்தை அவங்க காப்பாத்திக்கணுங்கல்ல. அப்ப ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரீமியம் எல்லாம் முதல்ல 3:10க்கு 10 ரூபா தான் இருக்கணும்னா அதை ஒரு 500 400ன்னு மாத்தி வச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் கண்கட்டு வித்தை மாதிரி திடீர்னு அந்த ஈக்குலிபிரியம் பிரைஸ் டக்குன்னு தானே வருது. ஏதாவது ஒரு குரூப் வேணும்னே ஒரு 10 லட்சம் குவான்டிட்டி ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு ஆர்டர் போட்டு அந்த சிஐஎஸ் பீரியட்ல விலை ஏற்றி விட்டான்னா அப்படியே நிஃப்டியோ சென்செக்ஸோ 300-400 பாயிண்ட் ஜம்ப் ஆயிருது. ஸோ கம்ப்ளீட்டாக ஜீரோ ஹீரோ அப்படின்றது மாத்திட்டாங்க. இந்த கேஷ் என்பது ரிமூவ் பண்ணாதான் இனி அது மாறும். இல்லைன்னா இப்ப வேற வழியே இல்லை. செல்லர்ஸ் அடாப்ட் ஆயிட்டாங்க. செல்லர்ஸ் இனிமேல் 10 ரூபாய்க்கு நாம இனி ஆப்ஷனை விற்க வேண்டாம், 1 ரூபாய்க்கு விற்க வேண்டாம், அதை எல்லாத்தையும் ஒரு 400-500 ரூபாய்க்கு வித்துடு அப்படின்ற மாதிரி அவங்க இன்னைக்கு ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க. 3 நாள் அடி வாங்கிட்டாங்க, இன்னைக்கெல்லாம் ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க. நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு சோகமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். வரக்கூடிய Q1 ரிசல்ட் சீசன்ல அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய Q1 ரிசல்ட்ஸ்ல நம்ம பல பேர் சந்தோஷமா இருந்திருப்போம். ஏன்னா ஏதாவது போர்ட்போலியோல இருக்கக்கூடிய பங்குகள் 10% 20% ஏறி எடுப்பான் லாபத்தை புக் பண்ற மாதிரி, அல்லது 10-20% கீழே இறங்கி இருப்பான், ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப குறுகிய நாட்கள், ஒரு 10-15 நாட்கள் நடந்திருக்கும். ஸோ இன்னும் எத்தனை நாட்கள் இந்த Q1 சீசன் முடியறதுக்கு இருக்குன்னா, பாவம் இன்னொரு 10 நாட்கள் தான் இருக்கு. இந்த 10 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருவாரியான பங்குகள் 10-20% ஏறுவதையோ இறங்குவதையோ நம்ம மறந்துட வேண்டியதுதான். அப்புறம் முக்கியமான செய்திகள் இருக்கக்கூடிய பங்குகள் தான் ஏறுவதும் இறங்குவதும் பார்க்க முடியும். ரொம்ப செலக்டிவா இருக்கும். அதனால நம்மளுடைய இன்பமான காலம் இன்னொரு 10-15 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5 மாசம் பிரேக்ல போகுது. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சரி, நீ முடிவு எடுத்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் முடிவு எடுத்து விட்டதா இல்லையா? இவ்வளவு நாள் தொடர்ந்து கீழே இறங்கிய
ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு தற்போது கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுல இருக்கு. இங்கிருந்து அவனுடைய பழைய ஹைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணும். 3000 இருந்து 5200 போகணும் தன்னுடைய பழைய ஹை. அல்லது தன்னுடைய பழைய லோ போற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 2000 ஆல்மோஸ்ட் அப்பவும் 50% இறங்கணும். என்ன கொடுமை பாத்தீங்களா நண்பர்களே, இவன் பழைய லோக்கு வர மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 50% இறங்கணும். தன்னுடைய பழைய ஹைக்கு போற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 60-70% மேல ஏறணும். ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஷேர் என்ன முடிவெடுத்திருக்கு அப்படின்றது தெரியல. பட் இதனுடைய செய்தி என்னன்னா கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஷேர் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் புதுசா ஐபிஓல இருந்து வந்த பல்வேறு பங்குகள் பெருசா கீழே இறங்கல. இப்ப இந்த ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற ஒரு பங்கு, இந்த லென்ஸ்கார்ட் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் அது இன்னும் இறங்கவே இல்லை, தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கான். எவ்வளவு ஏறி இருக்கான்? ஒரு முறை பயத்துல கீழே இறங்கியது எப்பன்னா 400 ரூபாய். அந்த 400 ரூபாயில இன்றைய தேதி வரைக்கும் மொத்தமா எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% இந்த லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் என்பது சமீபத்திய லோ பிரைஸ்ல இருந்து ஏறி இருக்கு அப்படின்ற ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம இந்த பங்கு தன்னுடைய ஆல் டைம் லோ, அதாவது ஐபிஓ அன்னைக்கு வந்த லோ தான் ஆல் டைம் லோ, அங்கிருந்து கணக்கு பார்த்தோம்னா 58% என்பது ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்றது இந்த லென்ஸ்கார்ட்ல ஒரு செய்தி. இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா எல்ஐசி எல்லாம் இன்னைக்கு ரிசல்ட் வருது. நாளைக்கு மார்க்கெட்ல இப்ப மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக இந்த எல்ஐசி ஷேர்னுடைய மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ட்ரெண்ட் அப்படின்றதுமே ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு. பிரிட்டானியா, லூபின், சீமென்ஸ் எனர்ஜி, ஹீரோ மோட்டார்ஸ், இந்த கிர்லோஸ்கர் என்ஜின் ஆயில்ஸ், ப்ளூ ஸ்டார்னு இது எல்லாமே ரொம்ப பரபரப்பான பங்குகள் தான். நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்றது பார்க்கணும். நேத்து ரிசல்ட் கொடுத்து இன்னைக்கு மொமெண்டம் காட்டக்கூடிய பங்குகளும் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்பவுமே பரபரப்பான ஆளுக. ஆனா எல்லாம் 3%ல சம்மணங்கால் போட்டு கோந்திருக்காங்க. பவர் கிரிட் 3%, பயோகான் 3% ஏறி இருக்கு. இந்த நவீன் ஃப்ளோரைன் வேணா பரவாயில்ல, ரிசல்ட் சீசனுக்கு அப்புறம் 11% இன்னைக்கு ஏறி இருக்கிறது. மொத்தமா அது ஆல்ரெடி உச்சத்துல ஆல் டைம் ஹை பக்கத்துல இந்த நவீன் ஃப்ளோரைன் என்பது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த ஏஜிஸ் ஓபாக் டெர்மினல் அப்படின்றது ரிசல்ட்டுக்கு அப்புறம் +3%. ஸோ சமீபத்தில் தான் சரிந்து கிடந்தது இந்த ஏஜிஸ் ஓபாக் அப்படின்ற ஒரு ஷேர். எப்படி ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த மாதிரி மட்டும் ரெக்கவரி ஆனா ஷேர் மார்க்கெட்ல யாருக்குமே வருத்தமே இருக்காது. நீ கேஷ்னு கொண்டு வா, இல்ல நாளைக்கு கூட மறுபடியும் வேற என்னத்தையாவது கொண்டு வா, எங்களை என்ன வேணாலும் பண்ணு, ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட் எங்களுக்கு உதவுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு குருவி மாதிரி பறந்து மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏஜிஸ் ஓபாக் டெர்மினல் திரும்பி மேல் நோக்கி வந்ததுக்கு என்ன காரணம்னா அவன் ஒரு டிஃப்ரெண்டான செக்டர்ல இருக்கான். ஆயில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான செக்டர். அதுவும் இல்லாம இது தொடர்ந்து ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்காகவும் இருக்கு. ஸோ அடிப்படையான இதுக்கு தேவையான தகவல்கள் என்பது இருந்திருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒரு வி ஷேப்ல குருவி மாதிரி பறந்து விட்டது. இது போக இன்னைக்கு மார்க்கெட்ல வேற ஒரு ஷேர் நியூலாண்ட் லெபார்டரிஸ் அப்படின்றது 8% ஏறி இருக்கு. ஆமா, இது தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல பல ஷேர்களை அவங்களுடைய போர்ட்போலியோல வச்சிருக்காங்க. சமீபத்தில் ஃபார்மா செக்டர், ஆட்டோ செக்டர்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருந்தா அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியும். அந்த வகையில இந்த நியூலாண்ட் லெபார்டரிஸ் ஏதாவது பெருசா சாதிக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி 8% என்பது ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு ஏறி விட்டது இந்த நியூலாண்ட் லெபார்டரிஸ். ஸோ தற்போது இவன்லாம் ஆல்ரெடி மகிழ்ச்சியா தான்ப்பா நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சிக்கு மேல ஒரு மகிழ்ச்சியா கடவுளே. தொடர்ந்து 6 நாட்களாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் பணம் போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நேத்து 943 கோடிக்கு சேல்ஸ் என்பது பண்ணிட்டாங்க. அந்த வேதனை இருக்கே வேதனை, அதை வாயால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பசங்க பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் ஒரு 2000 பாயிண்ட் நிப்டி தாண்ட வச்சிருவாங்க. நிப்டியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல இருக்கு அப்படின்னு பல பேர் மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா அது கனவு மாதிரி ஆகிவிட்டது. நேத்து செல்லிங்ல வந்திருக்காங்க இந்த எஃப்ஐஸ். இந்த வேதனையை வாயால சொல்ல முடியல. நண்பர்களே, வருண் பிவரேஜஸ் என்பது ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஃபேமஸான பங்கு தான். இதுல என்ன ஒரு முக்கிய தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஇஜி ரேஷியோ, இந்த கம்பெனி நல்லா வளர்ந்து வருகிறது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக
அதனுடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth, அதுக்கு செய்யக்கூடிய growth பார்த்துக்கிட்டு அதனுடைய பிரைஸ் என்பது ஜஸ்டிஃபை ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் பிஇஜி ரேஷியோ. இருந்தாலும் மாப்பிள்ளை என்னதான் மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் அவர்கிட்ட சொத்து இல்லையே அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு ஷேரினுடைய சொத்து மதிப்பு புக் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 ரூபா 90 பைசா தான். அதாவது மொத்தமாக இந்த கம்பெனி விற்றா ஒரு ஷேருக்கு கிடைக்கக்கூடியது 57 ரூபா 90 பைசா. அப்போ அதை விட கிட்டத்தட்ட 7.62 டைம்ஸ் இந்த ஷேர் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சொத்தை விட அதிகமாக விலை கொண்டு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் குரோத்தை வச்சு கணக்கு போடையில் விலை குறைவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பையனுக்கு பொண்ணு தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த வருண் பெவரேஜஸ் என்பது தன்னுடைய பழைய லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கிறது. மறுபடியும் இந்த வருண் பெவரேஜஸ் என்பது தொடர்ந்து கீழே விழுக போகிறதா அல்லது திரும்பி ஏற போகிறதா என்பது பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் இன்றைய தேதியில் இந்த வருண் பெவரேஜஸினுடைய மிக நுட்பமான 2 தகவல்களை நம்ம பார்த்தோம். வேறு முக்கியமான செய்திகளில் இந்த மாருதி அப்படின்ற ஷேர் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிக முக்கியமான இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த பங்கு தன்னுடைய பழைய ஹைக்கு வந்துற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 3000 ரூபாய் ஏறணும், அல்லது தன்னுடைய பழைய லோக்கு அவன் திரும்பி போற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே இறங்கணும். ஸோ முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாருதி வெற்றியாளர்களாக தனது ஷேர் ஹோல்டர்ஸை வச்சிருக்குமா? ஒரு 2000 ரூபாய் பக்கத்தில் ஏறி 3000 ரூபாய் பக்கத்தில் ஏறி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மகிழ்ச்சியை தரப்போகிறதா, அல்லது ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த முறை தோல்வியாளர்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எது வரப்போகுது? லோ பிரைஸ் கீழே வரப்போகுதா அல்லது ஹையில் இருக்கக்கூடிய பிரைஸ் வரப்போகுதா? ஃபர்ஸ்ட் எது வரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த மாருதி ஷேரில். இந்த அதானி பவர் இப்படி தான் ஒரு காலத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தது. கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்த இந்த அதானி பவர் தன்னுடைய பழைய ஹைக்கு போக போகிறதா பழைய லோக்கு போக போகிறதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, இவன் பழைய ஹை வந்தது மட்டும் இல்லை, அதற்கும் மேலே ஏறி ஒரு லாபம் என்பது கொடுத்துட்டு இப்போ சமீபத்தில் சரிவடைஞ்சு கிடக்கு. எவ்வளவு சரிவடைஞ்சு கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து 20% இறங்கி கிடக்குது. அட பாவி, நீ ஏறினதும் தெரியல இறங்கினதும் தெரியல. இருந்தாலும் 2025 லோவை வச்சு கணக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருமையாக இருக்கும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 180% பணமே டபுளுக்கு மேலே ட்ரிபிள் பண்ணி விட்டான். 1 லட்சம் என்பது 3 லட்சமாக மாறி இருந்திருக்கும் அது உச்சத்துக்கு போகும்போது. இப்போ கம்மியாக இருக்கும். இப்போ வந்து 1 லட்சம் என்பது இன்னொரு 1 லட்சமாக சேர்ந்து அவ்வளோதான் இருக்கும். ஒரு 2.25 லட்சமாக இருந்திருக்கும், அவ்வளோதான். ஆனால் யாருனாலுமே இப்படி அக்யூரேட்டா லோ பிரைஸ்ல வாங்கி அது ஹை போற வரைக்கும் ஹோல்டு பண்ணக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அன்னைக்கு கூட ஒரு நண்பர் கமெண்ட் போட்டார், நான் நிறைய லாபம் பார்த்துருக்கேன் பர்சன்டேஜ் வைஸ்ல, ஆனா வாங்கின ஷேர்கள்லாம் கம்மி அப்படின்றாங்க. ஆமா, நாமளும் தான் வாங்கின ஷேர் வெறும் 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா கம்முன்னு நம்ம விட்டுருவோம். அது 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 அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அந்த லாபத்தை வச்சு அப்படின்ற மாதிரி. கடைசியில பார்த்தா அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் வந்து மார்க்கெட்ல ஏறும் பொழுது ஒரு நல்ல ரிட்டர்னா காமிக்கு. ஆனா வேல்யூ வைஸ் பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய லாபம் இல்லை. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் மார்க்கெட்ல அடிக்கடி மாப்பிள்ள அந்த அறிவாள இடறா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிடுவாங்க. இப்படிதான் சமீபத்துல ஹிந்து காப்பர் என்னாச்சு, நேற்று ஒரே நாள் அவன் பாட்டுக்கு 490 ரூபாய் ரேஞ்சில இருந்து 540 ரூபாய் வரைக்கும் மேல் நோக்கி வந்திருக்கான். ஸோ சமீபத்தில் இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற பங்கு கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டா சில நாட்கள் அடிச்சு பார்க்கும்போது 450 550 வரைக்கும் ஒரு என்ட்ரி அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். அதே மாதிரி இந்த ஹிந்து காப்பர் விட்டுருங்க, இந்த மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ் நேத்தெல்லாம் சில்வர் பறந்திருந்தது. அப்ப சில்வர்னுடைய விலையை வச்சு ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்பது தெரிக்க விடுமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பங்குல ஒரு சோகம் என்னன்னா, இது தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போயிருக்குனாவே பல பேர்த்துக்கு பாவம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்திருக்கும். அப்படி கீழே போனவன் சிவனேன்னு கீழே போக வேண்டியதானே. திடீர்னு அந்த சில்வர்னுடைய பிரைஸ் ஏறுது, வார் நிக்க போகுது அப்படி இப்படின்ற தகவலை வச்சுக்கிட்டு நேற்று பல்வேறு பங்குகள் திடீர்னு மேலே வந்துட்டான். ஸோ மெட்டல் பங்குகள்லாம் கீழே இறங்குறது எதுக்கு அப்படின்னா மறுபடியும் மேலே வர்றதுக்கு தான் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் அப்பப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை தெருக்கி விட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வேதாந்தாவினுடைய ஃபிளாக்ஷிப் கம்பெனி வேதாந்தா இனிமேல் இது ஃபியூச்சர்ல எவ்வளவு டிவிடெண்ட்லாம் கொடுக்க போறாங்க என்பது பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா பிசினஸ் பிரிச்சு விட்டாங்க.
ஸோ சமீபத்தில் இந்த வேதாந்தா என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொற்றுக்கு. இனி தன்னுடைய 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிளியர் பண்ணி தன்னுடைய பழைய ஹைக்கு வரப்போகிறதா அல்லது புதிய லோவிற்கு வரப்போகிறதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, நான்லாம் முதல்ல ரொம்ப டிஃபெண்ட் பண்ணுவேன். நம்ம ஷேர் மார்க்கெட்லாம் ஒரு சூதாட்டமான இடம் கிடையாது. அதுலாம் எவ்வளவோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க செபி எல்லாம் எவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க பணத்தை எடுத்துட்டு போறாங்கன்னு தெரிஞ்சுனே எப்படி கட்டுக்கோப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியில ஒரு பெரிய சட்டி எடுத்து அதை யானையினுடைய காலடியில வச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம மார்க்கெட்டை இத்தனை நாட்களாக இல்லாம இந்த கேஷ் அப்படின்றத கொண்டு வந்த பின்பு டோட்டலாக அதை வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி ஆயிடுச்சு. 3-5 3-10க்கு இந்த ஜீரோ ஹீரோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி இந்த பையர்ஸை சம்பாதிக்க விடாம வச்சிருக்கிறதா செல்லர்ஸ்னுடைய வேலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு சென்செக்ஸ்னுடைய எக்ஸ்பைரி போய் பார்க்கும் பொழுது சரி ஓகே இதுதான் விஷயமா, அப்ப பாரு நாங்க எங்களுடைய பிரீமியத்தை என்ன பண்றோம், நீங்க கற்பனையில எட்டாத பிரீமியத்தை கொண்டு போய் உச்சத்துல வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பிரீமியத்தை கண்ணா பின்னான்னு கொண்டு போய் உச்சத்துல வச்சிருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.